உங்கள் வசந்தசேகர். ஆறு அந்த நதிகள் இருக்கு இல்லையா, அது நதிகள்ம்பாங்க ஆறும்பாங்க. அது ரெண்டு விதமாக இருக்கும். பொதுவாக ஆறுன்னு வச்சுக்குவோம். அந்த ஆறை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த ஆறுகள் மலையிலேருந்து தாங்க உருவாகுது. நிறைய ஆறுகள் ஏன்னா அங்கே மேகங்கள் மோதி அந்த ஈரப்பதத்துலேருந்து அப்படி சொட்டு தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு அருவி மாதிரி அப்படியே தான் ஆறு உருவாகுதுங்க. ஒரு நாட்டை வளம்படுத்த அந்த ஆறு மிக முக்கியமாகுதுங்க. குடிநீர் ஆதாரம் எல்லா விஷயங்களுக்கும், ஒரு குளிக்க கொள்ள எந்த ஒரு விஷயத்துக்கும் மண்ணை வளப்படுத்த மெயின் தண்ணீருங்க. மழை பெஞ்சாதான் எப்போதும் தண்ணி வரும். அந்த ஆறுகள் மலையிலேருந்து வர்றது எப்போதுமே தண்ணி வந்துட்டுருக்கும். இந்த காவேரி ஆறுலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணீர் வரும். அங்கங்கே குறுக்கு இருக்க அணையை கட்டி தான் இப்போ வச்சுருக்காங்க ஒழிய, இல்லாட்டி அது எந்த நேரமும் தண்ணிட்டு வந்துக்கிறது தான் அந்த கங்கை போல் இந்த காவேரியும் அங்கங்கே அணையை கட்டி வச்சுருக்காங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இந்த ஆறுகள்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருது. ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வருதுங்க. இந்த ஆறுங்கிறது மிக ஒரு வலிமையான ஒரு தேசத்தை உருவாக்க இந்த ஆறுகள் நதிகள் எல்லாமே பயன்பாட்டுக்கு மக்களுக்கு மிக முக்கியமாக அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு பயணம் செய்துங்க. நன்றி.